இரண்டாவது, இந்த குடும்பம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. இப்போ இந்த திருமணம் என்கிறது கனம் உள்ளது என்பது நமக்கு மாத்திரமல்ல, உலகத்திலே தெரியும் பாருங்க. ஒரு நிகழ்ச்சிக்கோ மற்ற இடங்களுக்கோ நம்ம போகும்போது, கணவன் மனைவியாய் போகும்போது அதற்கான மதிப்பே வேற. அதே ஒரு நபர் ஸ்டெப்னியை கூட்டிட்டு போனார்னா அதுவும் பெண்ணு தான். இப்போ முன்பதாக போன ஆள் யாரு? ஒரிஜினல் கணவன் மனைவி. அவங்க போகும்போது அதற்கான மரியாதையே வேற. ஆனா அதே பெண்ணும் ஆணும் தவறான ஒரு தொடர்போட அவங்க போகும்போது அது கேவலமான ஒன்று. சொல்லுங்களேன், கேவலமான ஒன்று. அது அருவருக்கத்தக்கதான ஒன்று. இப்போ குடும்பமாய் ஒரிஜினல் கணவனும் மனைவியா வரும்போது அவங்கள அங்க உட்காந்து பெருமையா பேசுவாங்க. பரவாயில்லப்பா, வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு. ஆனா அதே ஆண் பெண் இன்னொருத்தியோட சேர்ந்து போகும்போது அங்கே அதை பற்றி பேசப்படுகிற வார்த்தைகள் மோசமான வார்த்தையாக தான் இருக்கும். இவெல்லாம் வாழ்றா பாரு, இவெல்லாம் இருக்காம பாரு உயிரோட அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னு கேட்டால் பைபிளை தாண்டி உலகமே சொல்லுது, திருமணம் இல்லாத ஒரு உறவு அது என்ன உறவு தெரியுமா? கள்ளத்தனமான உறவு. அது கனவீனமான உறவு. அதை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க பாருங்க.